வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். சங்கர் சாலாக் தோட்ட ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய திருவிழா பேராமாநில மாயிகா தலைவர் தான் ஸ்ரீ ராமசாமி கலந்து கொண்டார். பேரசொங்கை சிப்போட் சங்கர் சாலாக் தோட்டத்தில் கொடிகொண்டு மக்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் வருடாந்திர தீமிதி திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றது. இத்திருவிழாவில் பேராமாநில மாயிகா தலைவர் தான் ஸ்ரீ ராமசாமி முக்கிய பிரமுகராக கலந்து கொண்டார். அவரோடு திரளான மக்களும் கலந்து கொண்டனர். இந்த திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை தொடங்கி இத்தோட்டத்தில் முன்பு வசித்த மக்கள் பால்குடம் ஏந்தி வந்து நேர்த்தி கடனை செலுத்தினர். அதோடு மாலைகள் தீமிதி இறங்கிய பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனை இன்று சுங்கை சிப்போட் செங்காட்சாலா தோட்ட ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளும் திருவிழாவும் நடந்து கொண்டிருந்த வேளையில் நான் வந்திருந்தேன். இன்று சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை இங்கு உள்ள குடும்பங்களுக்கும் நமது சமுதாயத்துக்கும் நமது சமயத்தை இப்படி தான் அங்கங்கே பாதுகாக்க வேண்டும் என்று இந்த வேளையில் கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நலம் பெற்று நமது சமுதாயம் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்டுக்கொள்கிறேன். இத்தோட்டத்தில் முன்பு வசித்த தோட்டவாசிகள் தங்கள் வழிபாட்டிற்காக கிராம தேவதையான அன்னை ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் வழிபாட்டு வந்தனர். கால ஓட்டத்தில் நாடு வளர்ச்சியை நோக்கி பயணித்த பிள்ளைகள் நம்மவர்கள் தோட்டத்தில் இருந்து நகர்ப்புறங்களில் தங்கள் தொழில் நிமித்தமாக குடியேற தொடங்கினர். அவ்வப்போது இந்த தோட்டத்தில் ஒரு சில இயந்திரங்கள் மட்டுமே வேலை செய்யும் நிலையில் ஆலய திருவிழாவின் போது இங்கு வசித்தவர்கள் ஒன்று கூடி ஒற்றுமையாக திருவிழாவை கொண்டாடுவது வழக்கம் என ஆலய தலைவர் கணேஸ்வரன் மூர்த்தி கூறினார். அனைவருக்கும் வணக்கம். அடியேன் கணேஸ்வரன் மூர்த்தி, ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் சங்கர் சாலாக் தோட்ட ஆலய தலைவர். இவ்வேளையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், நமது ஆலயத்தின் 38வது ஆண்டு தீமிதி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்திருவிழாவை வெகு சிறப்பாக நடத்தி தரும் பொதுமக்கள் அனைவருக்கும் இவ்வேளையை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமின்றி சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு தான் ஸ்ரீ ராமசாமி அவர்கள் சிறப்பு வருகை புரிந்தார். அவருக்கும் இவ்வேளையில் ஆலய நிர்வாக சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆலய திருவிழா சிறப்பாக நடைபெற எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்கிய பக்தர்கள் அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். இந்த ஆலய திருவிழாவில் சிறப்பு வருகையாளராக மாயிகாவின் தேசிய உதவி தலைவரும் பேராமாநில மாயிகா தலைவருமான தான் ஸ்ரீ ராமசாமி கலந்து கொண்டார். அதோடு மாநில மாயிகா பொருளாளர் மோகன், சுங்கை சிப்போட் மாயிகா தொகுதி தலைவர் சின்னராஜு, துணைத் தலைவர் அசோக்குமார், செயலாளர் KS உமாபதி ஆகியோர் பிரமுகர்கள், பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.